இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் நோய்களை, வேதனைகளை, துன்பங்களை கண்டு அவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்குகின்ற வல்லமை படைத்தவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே எவ்வாறு இயேசு கிறிஸ்து நம்மை போன்று மனிதராக பிறந்து சாவை ஏற்று நமக்காக மரித்து சாவிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு மக்களின் நோய்களை எவ்வாறு தீர்த்தார் என்று. நற்செய்தி வாசகம் இவ்வாறு கூறுகிறது: மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வர அவர் மற்றவர்களின் நோய்களை தீர்த்தார், பலரை குணப்படுத்தினார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. இதோ இயேசு கிறிஸ்து அபிஷேகம் நிறைந்தவராக, ஆற்றல் வாய்ந்தவராக நற்செய்தியை போதித்தார். மேலும் நோயாளிகளை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார். ஆண்டவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவரை பின்பற்றி நாமும் நற்செய்தியாளர்களாக, வல்லமை உள்ளவர்களாக செயல்படும் பொழுது அப்போஸ்தலர்களைப் போல, புனிதர்களைப் போல நாமும் அபிஷேகம் நிறைந்தவர்களாக ஆவியின் துணையோடு ஆண்டவரின் பணியை நிறைவாக செய்ய முடியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நமக்காக, நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காக, உடல் நோயால் வருந்துகின்ற மக்களுக்காக, நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக, குழந்தைகளுக்காக, குறிப்பாக தனிமையில் வாடுகின்ற நபர்களுக்காக, தன்னுடைய பிரச்சனைகளினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்களுக்காக ஜெபிப்போம். தூய ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வந்து வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ இறைவன் அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.